கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். கோவை ஈச்சனாரியில் கோவை சுதேசி எக்ஸ்போவை தொடங்கி வைத்த பிறகு மத்திய அமைச்சர் எல் முருகன் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சியை தற்போது பார்க்கலாம். நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்தையெல்லாம் பின்தள்ளி விட்டு, நமக்கு முன்னாடி நம்ம பெரியவர்கள்லாம் சொன்னாங்க, இங்கிலாந்துக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தாங்க, நம்மளுடைய காலனி ஆதிக்கத்தில் நம்மளை வச்சுருந்தாங்க. ஆனால் அவர்களை பின்தள்ளி விட்டு இன்றைக்கு உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்தில் 5வது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய நாடு வளர்ந்திருக்கிறது. சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய உத்வேகம். இந்த நாட்டில் ஒரு வளர்ச்சின்னா அது ஒரு தலைமை இருக்கணும். அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் 2014-15 நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி 106.57 லட்சம் கோடியாக இருந்த நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி இந்த 10 ஆண்டுகளில் 331 லட்சம் கோடியாக இருந்த, கிட்டத்தட்ட 3 மடங்கு இந்த 10 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிறது நம்மளுடைய பொருளாதாரம். அதே போல் நம்மளுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 2 மடங்கு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்பில் நம்மளுடைய கோயம்புத்தூர், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தோம். மேக் இன் இந்தியா திட்டம் 2014க்கு பிறகு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்டு, நம்மளுடைய நாட்டில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அந்த திட்டத்தை எல்லாம் நாம் பண்ணோம். இன்றைக்கு அந்த மூலம் நம்மளுடைய 2014 2024 வரை நம்மளுடைய இந்தியாவினுடைய முதலீடானது கிட்டத்தட்ட 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீட்டை நாம் கொடுத்துருக்குறோம். இந்த முதலீடு கிட்டத்தட்ட 143% 2014 கம்பேர் பண்ணும்போது 143% அதிகமாக இருக்கிறது. அதே போல் உற்பத்தி துறையை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அந்நிய நாடு முதலீடு மட்டும், அங்கிருந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்த முதலீடு மட்டுமே கிட்டத்தட்ட 165 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 69% நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய வந்திருக்கிறது. நான் சொன்ன ஒரு நாட்டினுடைய தலைவர், அவருடைய விஷன், அவர்கள் எடுத்த நடவடிக்கை இன்றைக்கி 5வது பொருளாதார நாடாக உயர்க்கணும்னா கிட்டத்தட்ட 1500 தேவையில்லாத சட்டங்களை நாம் நீக்கியிருக்கிறோம். 1500க்கும் மேற்பட்ட தேவையில்லாத சட்டங்கள். உதாரணத்துக்கு நம்மளுடைய ஒரு சின்ன ஃபேக்ட்ரி MSME இருக்கும். அந்த ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒயிட் வாஷ் பண்ணணும். அந்த 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஒயிட் வாஷ் பண்ணலைன்னா ஓனர் போய் அங்கே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் அவர் ஃபைன் கட்டணும். இதெல்லாம் ஒரு பேட்டில் நெக். இதையெல்லாம் நாம் நீக்கணும். கிட்டத்தட்ட அது மாதிரி 1500 சட்டங்களை நாம் நீக்கணும். நான் இருந்த ஒரு துறையில் நான் சொல்கிறேன், PIBன்னு நம்ம ஒரு PIB இருக்கிறது, PIB. அதில் என்ன வேலைன்னா, இங்கே நியூஸ் பேப்பரெல்லாம் பிரிண்ட் ஆகும். அந்த நியூஸ் பேப்பரெல்லாம் நாம் அவங்களுக்கு அனுப்பணும். அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆகிறது நாம் அனுப்பணும். அந்த PIB கலெக்ட் பண்ணி அவங்க வச்சுருக்குவாங்க. அது என்ன, எதுக்காக? வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. வெள்ளைக்காரனோட அந்த சட்டத்தில் இருந்தது,
நாம் இங்கிருந்து பக்கிங்காம் பேலஸுக்கு அனுப்பணும். அந்த பிஐபி கலெக்ட் பண்ணி அந்த பேலஸுக்கு அனுப்பணும். அந்த சட்டம் எவ்வளோ வரலும் இருந்தது? போன வருஷம் வரலும் இருந்தது. அதை பற்றி அதுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் யாருமே கண்டுக்கல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1500 சட்டங்களை நாம் நீக்கி இருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமானது தான் நம்மளுடைய பிரதமர் அவருடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். நாம் தொழில் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு வசதியாக அவர்களுக்கு சூழ்நிலைகளை ஊக்குவிக்க கொடுக்கணும் அப்படின்றது தான். இன்றைக்கு நம்ம 2014க்கு முன்னாடி இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் 142வது இடத்துல இருந்த நம்மளுடைய நாடு இந்த 19 வந்து கிட்டத்தட்ட 63வது இடத்துக்கு நாம் முன்னேறி இன்றைக்கு மிக வேகமாக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் முன்னேறிக்கிறோம். அதே மாதிரி 2020 PLI ப்ராடக்ட் லிங்க்டு இனிஷியேட்டிவ் அந்த திட்டம் கொண்டு வந்த பிறகு ஆத்ம நிர்பர் பாரத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேகமான முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய நாட்டினுடைய உற்பத்திக்கு கிட்டத்தட்ட 14 முக்கிய துறைகளில் 1.97 லட்சம் கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டது. அதனால் கிட்டத்தட்ட முதலீடுகள் 1.6 லட்சம் கோடி முதலீடுகள், கிட்டத்தட்ட 12.50 லட்சம் கோடிக்கு அதிகமான உற்பத்தி மற்றும் விற்பனை, 4 லட்சம் கோடிக்கான 4 லட்சம் கோடிக்கான ஏற்றுமதி, 9.5 லட்சம் நேரடியான மறைமுக வேலைவாய்ப்புகளை இந்த உருவாக்கப்பட்ட நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இந்த PLI ஸ்கீமில் 1300க்கும் மேற்பட்ட புதிய உற்பத்தி நிறுவனங்கள் வழங்கியிருக்கிறாங்க. இந்த PLI என்று சொல்ல ப்ராடக்ட் லிங்க்டு இனிஷியேட்டிவ் அந்த நிறுவனம் அந்த திட்டம் வந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு உற்பத்தியை நாம் கொடுத்துருக்குறோம். அதே போல் நம்ம மதன் செந்தில்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் பேசும்போது சொன்னார் கார்களில் நிறையா வரணும் அப்படின்னார். நான் சொன்னேன் கார்களில் நிறையா வரணும். நாகராஜன் சொல்லும்போது நான் பாருங்கள் டைட்டன் வாட்சி தான் கட்டியிருக்கிறேன். நான் வந்து காரு இதுக்கு முன்னாடி நான் வந்து வெளிநாட்டு காரனால நான் வாங்கலை, டாட்டா கார் வந்த பிறகு தான் என் காரனை நான் ரேஞ்ச் ரோவர் வாங்கினேன் அப்படின்னார். அது மாதிரி தான் நாம் இன்னைக்கு சிப் என்று சொல்லக்கூடிய செமிகண்டக்டர்ஸில் நாம் வந்து முழுமையாக இறக்குமதியை தான் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அதை வந்து செமிகண்டக்டர் மிஷன் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் செமிகான் இந்தியா திட்டத்தை கிட்டத்தட்ட 76,000 கோடி ரூபாயில் இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய நாட்டில் தயாரிக்க வேண்டும் என்பதற்காக 76,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக நாம் ஒதுக்கியிருக்கிறோம். அதே போல் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி இன்னும் அதிகமாக நாம் இந்த திட்டத்திற்கு கொடுத்துருக்குறோம். அதே போல் நம்மளுடைய இந்த பகுதியினுடைய விவசாயம், இந்த பகுதியினுடைய கோரா காட்டன், காஞ்சிபுரம் பட்டு, மதுரை சுங்குடி, திண்டுக்கல் பூட்டு, கண்டாங்கி சேலை, கரூர் கலம்காரி, கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடு, மானாமதுரை மட்பாண்டங்கள், பழனி பஞ்சாமிர்தம், இது மாதிரி கிட்டத்தட்ட 74 ப்ராடக்ட்டுக்கு நாம் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் என்ற புவிசார்பு குறியீடு நம்மளுடைய பகுதியை சார்ந்த நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய பொருள்களுக்கு நாம் வாங்கியிருக்கிறது மூலம் வோக்கல் ஃபார் லோக்கல் நம்மளுடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய இயக்கமாக நம்மளுடைய பொருட்கள் எளிமையாக மற்ற பகுதிகளுக்கு சேர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ரயில்வே நிலையத்திலும் கூட ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட், அந்த ரயில் நிலையத்தில் அந்த ஸ்டேஷனில் அந்த பகுதியில் என்ன ப்ராடக்ட் அதிகமாக இருக்கிறதோ அந்த ப்ராடக்டை அந்த ஸ்டேஷனில் வைக்கிற அந்த அருமையான ஒரு திட்டத்தை கூட கிட்டத்தட்ட 1936 ரயில் நிலையங்களில் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் விற்பனை மையங்களை நம்மளுடைய நாடு ஆனது நாம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மொபைல் மேனுஃபேக்சரிங்கில் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மேனுஃபேக்சர் நாட்டில் 1வது இடத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் மிகப்பெரிய அளவில். அதே போல் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு நம்மளுடைய கோவை மாவட்டம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த பகுதியாக, வேகமாக வளர்ச்சியடைந்த பகுதியாக வந்து கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிற நம்மளுடைய கோவை பொறியியல், பம்ப் செட், மோட்டார், ஜவுளி உற்பத்தி மற்றும் வாகன உற்பத்தியில் அதிகமாக இது எல்லாம் தாண்டி இன்றைக்கு டிஃபென்ஸ் ப்ராடக்டுகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கின்ற ஒரு ஹப்பாக நம்மளுடைய கோயம்புத்தூர் உருவாகி இருக்கிறது. 2 டிஃபென்ஸ் காரிடார் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது இந்தியாவில். ஒன்று உத்தரப்பிரதேச லக்னோவில் கொடுத்தது. அங்கே தான் நம்ம அண்ணன் சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாங்க நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பயந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிக்கின்ற லக்னோவில் தயாரிக்கிறாங்க. அதனுடைய பேர் பார்ட்ஸ் மற்ற இது இல்லாமல் தயாரிப்பதற்கான
டிஃபென்ஸ் காரிடார் நம்மளுடைய கோயம்புத்தூர், நம்மளுடைய ஓசூர், நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி, நம்மளுடைய சென்னை, இதையெல்லாம் ஒருங்கிணைந்த அந்த டிஃபென்ஸ் காரிடாரை நம்மளுடைய நாட்டுக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கோவையில் எம்எஸ்எம்இக்கள் அதிகமாக, இங்கே எம்எஸ்எம்இனாலே கோயம்புத்தூர், இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் எம்எஸ்எம்இன்னு சொன்னாலே அது உடனடியாக எல்லாருடைய ஞாபகத்துக்கு வருது கோவையினுடைய எம்எஸ்எம்இ தான். அந்த அளவுக்கு இங்கே உற்பத்தியானது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சகோதரர்களே, நம்மளுடைய ஆத்ம நிர்பர் திட்டத்தில் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு சிதம்பரம் ஐயாவை மறக்க முடியாது. எல்லாருமே மேடையில் இருக்கவங்க எல்லாருமே சிதம்பரம் ஐயாவை பற்றி பேசணும். வாவு சிதம்பரம் ஐயா அவருடைய ஆரம்பம், அவர் போட்ட வித்து, அவர் என்ன கனவு, அவர் என்ன லட்சியத்தை சுதேசி கப்பலை தொடங்கினாரோ அந்த லட்சியத்தை கிட்டத்தட்ட 1906 ஆரம்பித்தது. 120 வருடத்திற்கு பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அந்த கனவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐஎன்எஸ் விக்ராந்த் நம்மளுடைய போர்க்கப்பல், இந்தியாவினுடைய போர்க்கப்பல், இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் செப்டம்பர் 2 2022 நாட்டுக்கு நம்மளுடைய கொச்சின் ஷிப்யார்டில் தான் அது கட்டி நமக்கு கொடுக்கப்பட்டது. அதில் பயன்படுத்தின ஸ்டீல் நம்மளுடைய உள்நாட்டில் உற்பத்தி பண்ண ஸ்டீல், அதனுடைய மேன் பவர் நம்மளுடைய உள்நாட்டு மேன் பவர், அதனுடைய நேவிகேஷன் நம்மளுடைய உள்நாட்டு நேவிகேஷன், அதனுடைய டிசைன் நம்மளுடைய உள்நாட்டினுடைய டிசைன், அதனுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் நம்மளுடைய உள்நாட்டை சேர்ந்தது. நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியாளர்களுடைய டெட்டர்மினேஷனால் நம்மளுடைய ஐஎன்எஸ் விக்ராந்தானது வெற்றிகரமாக இந்த நமக்கு நாட்டிற்கு இன்றைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஐயா வாவு சிதம்பரம் ஐயா அவர்களுடைய கனவை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். சகோதரர்களே, அதே போல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், நாம் ஏற்கனவே இந்த கோயம்புத்தூருக்கு வந்தேன். இதே ஹாலை நான் திறந்து வச்சுட்டு, இந்த ஹால் இனாகிரேஷன் திறந்து வச்சுட்டு, அப்போ அங்கே பக்கத்தில் அவருடைய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸையும் திறந்து வச்சுட்டு அப்போ பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நான் அமெரிக்காவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத ஆலோசகராக இருந்தேன். அப்போ நான் இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் இன்றைக்கி இந்தியாவில் இருந்தது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.